வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டைரி. நம்ம சாப்பிட்ற ஒரு சாக்லேட் பேப்பர், பிஸ்கட் பேப்பர்ல இருந்து ஒரு கேரி பேக் மக்கறதுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த கேரி பேக் மூலமா நமக்கு தேவையான, அதுவும் அடிப்படை தேவைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய சாலை வசதிகளை கூட செஞ்சுக்க முடியும் அப்படின்னு யாருமே நம்பாத நேரத்திலேயே நமக்காக கஷ்டப்பட்டு இந்த சாலை வசதிகளை கொண்டு வந்தவர் யாருன்னு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. 2001ல பிளாஸ்டிக் மக்கவே மாட்டேங்குது, இது மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்குது அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருந்த ஒரு காலம். டிவிலையும் இத பத்தி ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு மதுரையை சேர்ந்த தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தான் வாசுதேவன் அவர்கள். அவரும் இந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம தான் படிச்சிருக்கோமே, இதுக்கு ஏதாவது மாற்றுதல் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணுமேனு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவரு லேப்ல டெஸ்ட் பண்ணி முதல்ல கொண்டு வந்தாரு. பிளாஸ்டிக்கை உருக்கி நம்ம தாரோட கலந்து ரோடு போட முடியும் அப்படின்னு நிரூபிச்சாரு. ஆனா அவர் சொன்னப்ப யாருமே இதை நம்பவே இல்லை. குப்பையில யாராவது ரோடு போட முடியுமா, அப்படியே போட்டாலும் அது ஸ்ட்ராங்காவா இருக்கும் அப்படின்னு பல கேலியும் கிண்டலும் தொடர்ந்துச்சு. ஆனா அவருடைய லேப்ல அவர் உருவாக்குன இந்த பிளாஸ்டிக் ரோட அவருடைய காலேஜ்ல ஒரு சின்ன இடத்துல யாருடைய உதவியும் இல்லாம ரோடு போட்டாரு. அந்த ரோடு இப்ப வரையும் ஒரு சின்ன பள்ளம் கூட இல்லாம இருக்கு. அண்ட் இவர் கொண்டு வந்த இந்த ரோட் சிஸ்டம் பத்தி பல வெளிநாடுகளுக்கு தெரிய வந்தது. இது நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம், பேட்டன்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய மக்களுக்காக அப்படின்னு தமிழ்நாட்டுக்காக இந்த பேட்டன்ட்டை அவரு ஃப்ரீயாவே கொடுத்தாரு. அவர் சொன்ன இந்த ஒரு விஷயம்தான் இப்ப வரையும் நம்ம அவரை ஹீரோவா பாக்குறதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு பொருளை வச்சு நாட்டுடைய மிகப்பெரிய கஷ்டத்தை தீர்த்தவர் தான் பிளாஸ்டிக் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம டாக்டர் ராஜகோபாலன் வாசுதேவன் அவர்கள். இந்த பிளாஸ்டிக் மேனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.